ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். கலியுகத்தினுடைய கண் கண்ட கடவுள் கருணாமூர்த்தி, கருணைய வடிவமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வணங்கி, என் குலதெய்வத்தை வணங்கி, பக்தியுகம் சேனல் அனைவருக்கும் மனமாற வணக்கங்கள். வணக்கம் வணக்கம் ஐயா. ஐயா அதிசார குரு பயிற்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 6 ராசிகள் முடிச்சிட்டோம். மீதி ஒரு 6 ராசிகள் இருக்கு. ஆமா, அதை லைன் அப்பா ஸ்பீடா அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்க. சரி, இப்போ என்னன்னா நம்ம வந்து கன்னி வரைக்கும் பார்த்துட்டோம். ஆமா, துலாம் இருந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ அதிசாரம் அப்படின்னு சொல்றது எதை குறிக்குது? அதிசாரம்னா ஏன் ரொம்ப முக்கியத்துவம், அதை பத்தி சொல்லுங்க. அதிசாரம் வக்ரம் அப்படின்னு 2 ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது கிரகங்களுடைய முன்னோக்கி நகர்வு, கிரகங்களுடைய பின்னோக்கி நகர்வு. முன்னோக்கி நகர்வு அதிசாரம் சொல்றாங்க, பின்னாடி ரிவர்ஸ்ல வந்தா வக்ரம் அப்படின்னு சொல்றாங்க. இது முன்னோக்கி நகர்வு அப்படின்னா அங்க பிளானட் போர்ஷன்ல ஏதாவது முன்னாடி நகருதா இல்ல பின்னாடி நகருதானா? இல்ல. அப்ப கிரகங்கள் எப்பவுமே அதனுடைய பாதையில போயிட்டே இருப்பாங்க. நம்ம பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது இதனுடைய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி போன மாதிரி பின்னாடி போன மாதிரி தெரியுது. உதாரணமாக நம்ம ஒரு பேருந்துல பயணிக்கிறோம் அப்படின்னம்னா, பேருந்துல உட்காந்துருப்போம், ஆனா நம்ம பேருந்து மூவார மாதிரி இருக்கும், ஆனா போகாது. அது வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பேருந்து கொஞ்சம் போயிட்டு இருக்கும். ஆமா, அது போல இது வந்து இருக்கும். அதுதான் இந்த அதிசார வக்ரம். பின்னோக்கி நகர்வு போல இருப்பது வக்ரமும், முன்னோக்கி நகர்வு போல இருப்பது அதிசாரமும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்ப பலன் இருக்குங்களா ஐயா? என்னங்க பலன் நம்ம எப்படி இருக்கு? அதான் இதுல எப்படி பலன் வரும் அப்படின்னு நம்ம கேட்கறது. குறிப்பாக இந்த நகர்வு போல இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், இந்த அப்போ பூமிக்கு ஏதோ ஒரு வகையில அது கொஞ்சம் ஒரு மாறுபட்ட இடத்துல இருக்கு. அதான் விஷயம். பூமிக்கு கொஞ்சம் அது டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. இப்ப குருவுக்கு நம்ம பலன் பார்க்கல, நம்ம சூரியனுக்கு பலன் பார்க்கல, நம்ம செவ்வாய்க்கான பலனை பார்க்கல, பூமிக்கான பலனை தானே பார்க்கணும். பூமிக்கும் குரு கிரகத்திற்கும் உண்டான தொடர்பு, அதனுடைய கதிர்வீச்சு அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இப்ப குறிப்பாக குருஸ்தலம் அப்படின்னு நிறைய தலங்கள் இருந்தாலும் மிக அற்புதமான குருஸ்தலமாக இருக்கக்கூடியது திருச்செந்தூர் தான். அங்க திருச்செந்தூர் முருகனே குரு. திருச்செந்தூர்ல நவக்கிரகங்கள் கிடையாது, நீங்க வந்து கோள்கள் கிடையாது, சனீஸ்வர பகவான் மட்டும் தான் இருக்காரு. அப்போ அது அத்தனையுமே முருகராக இருக்காரு. முருகனே குருவாக இருக்கக்கூடிய இடம். முருகர் கையில பூ வச்சிருப்பாரு, ருத்ராஜமாலை ஜபமாலை வச்சிருப்பாரு. அப்போ ஜப குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு பிளானட்டுக்கு ஒப்பான குருவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் திருச்செந்தூர் முருகப்பெருமான். இப்ப அங்க போகும்பொழுது குருவோட அந்த கிரகத்தோட ஆக்டிவிட்டி நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும். அந்த இடத்துல குரு கிரகத்திற்கான அந்த பாசிட்டிவ் ரேஸ் வந்து நிறைய வருது அப்படின்னு. அதை பொறுத்துதான் நம்ம குச்சலூரா அங்க சனீஸ்வரர்களுக்கானது. இது மாதிரி அங்கங்க நம்ம முன்னோர்கள் அந்த திருத்தலத்தை ஏற்படுத்தி வச்சாங்க. அப்போ அந்த இடத்துல அது கிடைக்கும். அது போல பூமிக்கு குரு கிரகத்தின் மூலம் வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு கால அளவுங்கிறது தற்போது கொஞ்சம் மாறுபாட்டோடு இருக்கும். அப்போ அதற்கான பலாபலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அதிசார குரு பயிற்சி மூலமா நம்ம பார்க்கிறோம். சிறப்பு சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க ஐயா. குருவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் குருவை பத்தி தெரியாமே இருக்காங்க. இப்போ குரு என்ன ஒரு சாதாரண கிரகம் தானே அப்படிங்கிறது, அதோட பெருமையை பத்தி சொல்லுங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு சப்ளிமெண்ட். அதாவது இப்ப குரு அப்படின்னா முருகப்பெருமான், செவ்வாய் அப்படின்னா முருகன், ஒரு புதன் அப்படின்னா நம்ம பெருமாள். இப்ப சனிக்கிழமை அப்படின்னா நம்ம பெருமாள் கோயில் போறோம், சில பேர் நரசிம்மர் கோயில் போறாங்க, சில பேர் வந்து சனீஸ்வர பகவானை கும்பிடுறாங்க. இப்போ ஒரு நாளுக்கும் அந்த நாளுக்கு ஏற்ற தெய்வத்தை கும்பிடுறாங்க இல்லையா? இப்ப வெள்ளிக்கிழமைனா பெருமாள் பக்கத்துல இருக்க மாரியம்மன் கோயில் போவாங்க, சனிக்கிழமைனா பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெருமாள் கோயில் கூட போறோம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அந்த கிழமையை பொறுத்து வழிபாடு எப்பவுமே வச்சிருப்பாங்க. ஒரு கிரகத்திற்கும் அதற்கான ஒரு தெய்வம் எது அப்படிங்கிறது விஷயம். இப்போ குரு அப்படிங்கிற ஒரு கிரகம், அந்த கிரகத்தை நாம் வலுப்படுத்தணும். அந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சானது, அந்த நம்முடைய அந்த ஒளியானது நம் மீது பட்டு, நம் உடலில் பட்டு நமக்கு நல்லது நடக்கணும். அப்போ அந்த கிரகம் நமக்கு ஃபேவரட்டா இருக்கணும். அப்போ அந்த கிரகம் ஜாதக ரீதியா அன்ஃபேவரட்டா இருந்தாலும் சரி, நல்ல இடத்துல இல்லைங்க, 12ஆம் இடத்துல குரு இருக்கு, 8ல இருக்கு, 6ல இருக்கு, இது மாதிரி நிறைய பயமுறுத்தினாலும் சரிதான். இல்ல வந்து குரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பில்லாத ஒரு பாதகாதிபதியா இருந்தாலும் சரிதான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து உங்களுக்கு கெடுதல் பழகக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் சரிதான். அல்லது குரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட் ஃபேவரட்டான இடத்துல எந்த ஒரு இடத்துல ஜாதகம் இருந்தாலும் சரிதான். அவரு உங்களுக்கு நன்மை பயக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம எல்லாத்தையும் தாண்டி இறைவன் ஒருவன் இருக்கான், அவனுக்கு தான் நம்ம சரணாகதி. இப்ப நவ கிரகங்கள்ல எல்லாம் அவங்க எல்லாம் அமைச்சர் போல, இறைவன் அப்படிங்கிறவர் முதலமைச்சர் போல. அப்போ அவருக்கு கீழே நவகிரகங்கள், நவகிரகங்களுக்கு நம்ம இருக்கோம். அப்போ நம்ம வந்து அந்த கிரகத்தினுடைய தெய்வம் நமக்கு அனுகூலம் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம். அப்போ குரு நமக்கு அனுகூலம் பண்ணணும் அப்படின்னா குருக்கான தெய்வம் யாரு அப்படின்னு பிடிச்சோம்னா டைரக்டா நம்ம போய் சிஎம்டி பெட்டிஷன் போடுற மாதிரி அங்கேயே டைரக்டா போய் நம்ம கோரிக்கை போடும்போது நல்ல பலன்கள் நமக்கு கண்டிப்பாக வரும். முருகப்பெருமான் உங்களுக்கு கை நீட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. நீங்க வாங்க தயாரா இருக்கீங்கன்னா அது யார் வந்தாலும் தடுக்க முடியாதுன்னு அவர் நினைக்கிறார். அப்போ இந்த குருவுக்கான கிரகமா இருப்பது முருகர் தாங்க. இப்போ முருகர் வந்து நம்ம கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுள் அப்படின்னு மட்டும் சொல்றோம். அதே போல கருணாமூர்த்தின்னு சொல்றோம். ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம்? ஏன் கருணாமூர்த்தி சொல்றேன்? வேற கடவுள் விநாயகர் கூட சொல்லலாம், ஏன் நம்ம முருகருக்கு சொல்றோம்? அப்போ அவர் வந்து போர் பண்ணணும், யுத்தம் பண்ணணும் அப்படின்னு போறார். ஒருத்தனை வந்து சம்ஹாரம் பண்ணணும் போற ஒருத்தருக்கு கருணை,
அவனை வந்து விட்டுறலாம், எதுக்கு ரெண்டு பக்கம் டேமேஜ், பெரிய ஒரு உபத்திரமா போயிடும், அதனால சமாதானம் பேசுறாரு. அப்ப அவையும் கேட்கல, அவனும் சம்ஹாரம் பண்றான். சம்ஹாரம் பண்ணி அவனுக்கு ஒரு இடம் கிடைக்கணும் உலகத்துல அப்படின்னு சேவர் கொடியுமாகவும் மயிலாகவும் அவனை மாத்தி அவனும் வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல தன் எதிரியை வச்சிருக்க. அப்போ அதுதான் கருணாமூர்த்தின்னு சொல்லக்கூடியவர், கண்கண்ட கடவுள், நம்ம வேண்டியதை தரக்கூடியவர். அப்போ குருன்னு அப்படிதான் இருப்பாங்க. இப்ப நம்ம அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, நீங்க என்னதான் சண்டை போட்டாலும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க. நம்ம காலையில சொல்லாம போயிட்டா கூட நம்ம பொழுதுவரை எப்போ வருவோம் பார்த்து நமக்கு ஏதோ நைட்டு இரவுக்கு தயார் பண்ணி உணவுக்கு தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லா காலகட்டத்திலும் நமக்கு நல்லது நினைப்பாங்க. நம்ம வாதியார், நம்ம சொல்லிக் கொடுக்குற வாதியார் நம்ம என்ன வீணா பொண்ணு சொல்லி தர்றாரு, நல்லா படிங்கடா, நல்லா இருப்பீங்க, நாளைக்கெல்லாம் நீங்க வந்து கஷ்டப்படக்கூடாதா அப்படின்னு சொல்லி தானே சொல்லி தர்றாரு. அப்போ குரு, அந்த குருவுக்கான மனநிலை இருக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான். அதாவது வருவோர் எல்லாருமே, அது கெட்டவனா இருந்தா சூரன் கெட்டவன் அப்படித்தானே, சூர கெட்டவன், அவன் கெட்டவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு அங்கீகாரம், நல்லவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு அங்கீகாரம். மனம் திருந்தினால் போதும், நீ மனதளவுல என்னை நேசித்தால் போதும், மனதளவுல 4 பேருக்கு நல்லது பண்ணா போதும், உன்னை நான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறது தான் குரு. அப்போ அந்த பிளானட்டுக்கான கடவுளாக இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் தான். இப்போ முருகப்பெருமான் வழிபாடு, அதே முருகப்பெருமான் ஆராதிப்பது, முருகப்பெருமான் துதிப்பதே குருவை வந்து ஆக்டிவேட் பண்ணும். குருவை நம்ம பாசிட்டிவ் வச்சுக்கோம். நம்ம குரு கிரகத்தில் வரக்கூடிய எந்த வகையான தாக்குதலாக இருந்தாலும் அதுல வந்து நமக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த முருக வழிபாடே கிடைக்கும். அதான் குருனாவே முருகர் நீங்க பொதுவாகவே நாம வச்சுக்கணும். நீங்க வந்து ஜாதக ரீதியா குரு நல்லா இருக்கணும் கம்பல்சரி. ஏன்னா குரு நல்லா இருந்தா தான் குழந்தை பிறக்கும், திருமணங்கள் நடக்கும், பல்வேறு வைபவங்கள் நடக்கும், மனம் விட்டு பேசுவது, மகிழ்ச்சி அடைவதே குரு நல்லா இருக்கணும். வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கும் குரு நல்லா இருக்கணும். ஏன்னா போஜனம்னா அவர் தான், சாப்பாடு அவர் தான் போடணும். பல பேர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுக்கு ஒரு இட்லி சாப்பிடணும்னு தோணும், இல்லை இன்னைக்கு ஏதோ ஒரு சாப்பிடணும்னு தோணும், கடைக்கடையா போவாங்க, அலைவாங்க, அந்த நேரத்தில் இட்லியே கிடைக்காது, இருக்கிறத சாப்பிட்டு வருவாங்க. சும்மா போய் நின்றுட்டு இருப்பாங்க ஒரு பக்கத்துல, கோயில் கூட போயிருக்க மாட்டான், கோயில் வாசல் இருப்பான், கூப்பிட்டு அன்னதான சாப்பாடு தருவான். இது குருவுடைய அனுகூலம். நீங்க வந்து இப்ப வாத்தியார் எப்படி நமக்கு பிளஸ் பண்றாரோ, என்னைக்காதான் நல்லா இருப்பேன் அப்படின்னு பிளஸ் பண்றாரோ, அது போல குரு அவருக்கு ஏற்றாற்போல் நாம் இருந்தோம்னா என்னைக்கா இருந்தாலும் நாம நல்லா இருப்போம் அப்படிங்கிறது தான் விதி. ஏன்னா குரு வந்து மிக முக்கியமான ஒரு கிரகம். அப்படிப்பட்ட குருவினுடைய அதிசார குரு பயிற்சி தான் இப்ப நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது. அதனாலதான் குரு அப்படிங்கிறனாவே தமிழகம் முழுக்க ரொம்ப முன்னோக்கி பார்க்கக்கூடிய கிரகமா இருக்கு. காரணம், எப்படியா நல்லது நடந்துராதா, ஜாதகம் தூக்குறதே கையில, அப்படித்தானே, கஷ்டம் இருக்கக்கூடியவர்கள் ஜாதகம் அதிகம் பாக்குறாங்க. அதே போல அது அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய ஜாதகம் பாக்குறாங்க. ஒரு வீடு வாங்குறேன், வண்டி வாங்குறேன், கார் வாங்குறேன், இல்ல நான் வாங்கினேன் எனக்கு அது கடனாகி போச்சு. இப்போ 2 ட்ராக் தான். இப்போ உங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியவர் குரு தான். கண்டிப்பா. ஆமா. ஏன்னா குருன்னு சொல்லும் போது மேஜரா பார்க்கக்கூடியது குரு பயிற்சி தான். ஆமா. நல்லது நடந்துராதா, நீங்க சொன்ன மாதிரி நல்லது கிடைச்சிடாதா, ஒரு வாழ்க்கையில ஒரு திருப்ப முனையா இருக்காது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் சனி பயிற்சி, ராகு பயிற்சியில பார்ப்பாங்க. அதுதான். ஏன்னா குரு வந்து அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். அற்புதமா சொன்னீங்க. இப்ப என்னன்னா ஒவ்வொரு ராசிகளை நான் பார்த்துடலாம். தனுசு ராசி. தனுசு ராசி. ஆமா, தனுசு ராசிக்கு சொல்லுங்க. ஓகே. தனுசு ராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது 8ல குரு, அஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதிசார குரு பயிற்சி 8ல் வருவது அப்படிங்கிறது தனுசு ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் கூட சோமங்கள விரயங்கள் நிறைய நடக்கும்னு சொல்லலாம். தடங்கள் பட்டிருக்கக்கூடிய காரியங்கள்லாம் சிறு சிறு காரியங்கள் கைகூடி வரும்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட பெரியவர்களுடைய வீட்டில் வயதானவர்கள், பெரியவர்கள் உடலுபாதையில் மிக கவனம். குறிப்பா அடிவயிறு, பாதம், எலும்பு சார்ந்த உபத்திரங்கள் அதிக கவனமா இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். அது மட்டுமா, படிப்பு சம்பந்தப்பட்ட தடங்கல்கள் அதிகம் வரும். அதுல படிப்புல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசியர். குறிப்பா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறாங்க, போட்டித் தேர்வுகள் ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாலோ, அல்லது எந்த வகையான தேர்வாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தி படிக்கணும். இந்த மாணாக்கராக இருந்தாலும் சரி, மாணவராக இருந்தாலும் ஜாஸ்தி ரொம்ப ஃபோக்கஸா படிக்கக்கூடிய காலகட்டம். தொழில அதிகமா கடன் சுமை வரும். அகலகால வச்சோம்னா ஆபத்து கேரண்டி. ஆமா, தலைக்கு மேல கத்தி தொங்குவது போல தொழில ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர் அடுத்த 48 நாள். அப்போ அன்வான்டான செலவு பண்ணக்கூடாது. பாக்கெட்ல இருக்க பணத்தை எடுத்து வெளியே செலவு பண்றதுக்கு முன்னாடி 4 டைம் யோசிக்கணும். 100 ரூபாய் எடுக்கலாமா இல்ல வேணாமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு செலவு பண்ணக்கூடிய ராசிக்காரர் தனுசு ராசிக்காரர்கள் முதன்மையாக இருக்கிறார்கள். அதீதமான மனக்குழப்பங்கள் வரும். நமக்கு தொழில் ஓடலையோ அல்லது நமக்கு வந்து உடல்நிலை சரியில்லையோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்களாலே ஒரு கன்க்ளூட் பண்ணிக்க முடியாத ஜாஸ்தியான மனக்குழப்பங்களை அதிகமா வரக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசுல மறையறனால. ஆமா, 8ஆம் இடத்துல வந்து இருப்பதனாலையும், அதே போல இன்னைக்கு சனி பகவான் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல இருப்பதனால, அதே மாதிரி இவருக்கு 3 இருக்கக்கூடிய ராகு. ஆனா அது பாசிட்டிவ் தானே, 3 இருக்கிற ராகு. 3 ராகு நல்ல பலன் தந்தாலும் கூட இந்த மீதி இருக்கிற 2 ஆட்களும் கொஞ்சம் நல்ல பலன் தராது. இந்த 3 ஒரு ராகும் விரயத்தை கொடுக்கும், சோமல விரயங்களை கொடுக்கும், அதற்கான பண வரவை கொடுக்கும். அதனாலதான் நம்ம செலவு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கிறோம். ஏன்னா இப்ப இந்த குரு நல்ல பொசிஷன்ஸ் இல்லாதனால நம்ம ஒரு மனம் வாங்கினோமா அதுல ஒரு வில்லங்க வந்துடும், திருப்பி அதுக்கு போய் அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பட்டா கிடைக்காது, அட்வான்ஸ் போட்ட பின்னாடி அது லீகல் ஏதோ பிரச்சனையும்பாங்க. அது ஒரு வீடு கட்டுறக்கு ஒரு கான்ட்ராக்ட் விட்டோம்னா பாதியில ஏதாவது ஒரு பிரச்சனை,
அல்லது அந்த இன்ஜினியர் மாறிட்டு வேற இன்ஜினியர், அதுல கொஞ்சம் லாஸ் தடங்களாய் நிக்கிறது. இது மாதிரி நல்லதுகள் வந்தாலும் இதெல்லாம் விரயம் தான், சோமங்கள விரயம் தான். பட் இதுதான் இதுல ஒரு தடங்கள். ஒரு வண்டி வாங்கினோம்னா ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பொருளை வாங்கினோம்னா திருப்பி மாத்திட்டு வர மாதிரியான ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி சிறு சிறு உபத்திரங்கள் வர டைம்ல இந்த டைம் மட்டும் அவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதோ ஒரு வழிபாடு சொல்லுங்கப்பா, பார்த்ததுல இருந்து மனசே சரியில்லை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான வழிபாடு வல்லக்கோட்டை முருகர் மிக பிரிட்டு ஒரு வழிபாடாக இருப்பார். வல்லக்கோட்டை முருகர் அப்படிங்கிறவர் நம்ம சென்னையில பக்கத்தில் இருக்கக்கூடிய வல்லக்கோட்டையில இருக்கக்கூடிய முருகர் இழந்த செல்வங்களை எல்லாம் தரக்கூடிய அற்புதமான முருகர் திருத்தலம். அந்த முருகர் திருத்தலத்துல போய் வழிபாடு செய்து வர மிகப்பெரிய ஏற்றம் வரும். நம்ம ஏதாவது கொங்கு மண்டலத்துக்குள்ள இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். இங்க சென்னிமலை போலாம், சென்னிமலை வழிபாடு மிகப்பெரிய ஏற்றம் தரும். அப்படி இல்ல ரெண்டுமே போக முடியாது ஆமா அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துறோம். என்ன பண்ணலாம், படிக்கும் குழந்தைகள் வீட்டு பக்கத்துல இருப்பாங்க, முடியாத படிக்கும் குழந்தைகள் முடியாம இருப்பாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத பல பேர் இருப்பாங்க, ஒரு புத்தகம் வாங்க முடியாது இருப்பாங்க, பேக் வாங்க முடியாது இருப்பாங்க. இல்ல அது மாதிரி எல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியலனாலும் உங்க சொந்தக்காரில் ஏகப்பட்ட குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க இருக்கும். குழந்தைங்களோ ஸ்கூல் படிக்கிறானோ எப்படியோ ஒன்று அவனுக்கு வந்து தேவையான உதவிகளை செய்வது, அது நிதி உதவியோ பொருள் உதவியோ இல்ல அதெல்லாம் இல்லாம ஒரு எலிமெண்ட், ஒரு நார்மல் ஒரு பள்ளிக்கூடம், ஒரு 5 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கு போய் எல்லாத்துக்கும் பென்சில்னாச்சும் வாங்கி கொடுக்கறது. ஏன்னா ஒரு பென்சில் ஒரு 5 ரூபா, இப்ப 5 ரூபா தானே பென்சில், 5 ரூபா எல்லாத்துக்கும் ஒரு 50 பேர் பென்சில் வாங்கி கொடுக்கறது. ஏதோ நம்மளால முடிஞ்சதை வந்து செய்து வர இந்த துன்பங்கள் இருந்து விலகி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்ப இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 8ல் வரக்கூடிய இந்த குரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு வீணான ஒரு பயத்தை கொடுக்கும், வீணான மனக்கிளர்ச்சியை கொடுக்கும், ஒரு தூக்கமின்மையை கொடுக்கும், அதே மாதிரி எதிர்காலத்தில் நடத்த அதீத பயத்தை கொடுக்கும். பட் வரி பண்ண தேவையில்லை, எதுவுமே நீங்க கஷ்டப்பட வேண்டாம். 48 நாள் தான், ஒரு 48 நாட்கள் அனுசரணையா இருந்தாவே நல்ல பலன்கள் வரும். அதே போல அந்த 4ஆம் இடத்துல கூடிய சனி வீடு வண்டிமான யோகம் சம்பந்தப்பட்ட மனை சம்மந்த விருத்திகளை கொடுத்தாலும் கூட அது எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமாக டாக்குமெண்ட் ரீதியாக ஒரு லோன் எடுக்கிறோம்னா லோன் நம்ம கட்ட முடியுமா, விரலுக்கேற்ற வீக்கம் தானே அது அப்படிங்கிறத தெளிவா பார்த்து வாங்கணும். வண்டி வாகனங்கள் கடன் பண்ணி வாங்கினா இந்த டைம் மாட்டிக்குவாங்க. ஒரு வண்டி வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க அப்படின்னா கடன் பேர்ல வாங்கினாங்கன்னா ரொம்ப கஷ்டம். கேரண்டர் சைன் பண்ணா எதுங்க, ஒரு கேரண்டர் சைன் பண்ணோம்னா, கேரண்டர் சைன் பண்ணாவா, கேரண்டர் சைன் பண்ணா இப்ப பிரச்சனை, நம்ம ஃபேமிலிக்கே பண்ணிட்டா கொஞ்சம் பிரச்சனை இல்ல, வெளியே பண்ணோம்னா ரொம்ப பிரச்சனை. ஒரு நண்பருக்கு போறோம், ஆமா நண்பர்கள் போட்டா அவ்வளவுதான், நம்மளுக்கு போட்டு போயிடும். ஆமா திருப்பி பிரச்சனை தான். அப்போ அதுல கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதே போல சாட்சி கையெழுத்து போடுறது, ஜாமீன் போடுறது, வேற ஒன்று பணம் வாங்கி தர்றது, எமர்ஜென்சிப்பா கொஞ்சம் ஏதோ பார்த்து பண்ணி கொடுங்க, நீங்க ஒரு பக்கம் ஜாமீனை போட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா பெரிய அப்புறம் தனுசுனாலே கருணை உள்ளம் கொண்டவர்கள். ஆமா வாங்க வாங்க எல்லாம் நாங்க பண்றோம் அப்படின்னு இறங்கி இறங்கி செய்வாங்க. ஆமா அப்புறம் நீங்க ஜாமீன் போட்டீங்கன்னா எந்த மீனும் கடல்லே இல்லாத மீன் மாதிரி பெரிய சிக்கல்ல மாட்டிக்கக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிகளுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம பழைய வண்டிலாம் இந்த டைம் ரொம்ப கவனமா வாங்கணும். ஏன்னா இப்ப நமக்கு லாஸ் ஃபேக்டர் புது வண்டி வாங்கினா வரும், கடன் மூலமா வரலாம், இல்ல நீங்க எக்ஸஸான பணம் கொடுத்து வாங்குற மாதிரி வரலாம், ஏதோ ஒரு வகையில வரும். இப்போ பழைய வண்டி வாங்கினீங்கன்னா வந்து வீட்டில் நிறுத்திருப்பீங்க, டபார்னு அதுல பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கும் உங்களுக்கும் அலையிறதுக்கு நேரம் சரியா போயிடும், அப்புறம் வாங்கின பக்கம் வாக்குவாதம் ஆகி போயிடும். இந்த மாதிரி மனக்குழப்பங்கள் நிறைய வர்றது, உறவுகள்கிட்ட ரொம்ப சிக்கல் வரும், நண்பர்கள்ட்ட ரொம்ப சிக்கல் வரும், வாக்குவாதங்கள் வரும். நம்ம வாயை கட்டுப்படுத்துவது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த டைம் நல்ல பலனை தரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சோபங்க பலன் நடக்கக்கூடியது, இந்த சோமங்கள் விரையும் எல்லாமே தொட்டெடுத்து நடக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அதுல எல்லாமே கவனமாக இருந்து அந்த விரயத்தை சுகமமாக பண்ணிக்கொள்வது நல்ல பலன்கள் வரும். வழிபாட்டின் மூலம் மிகப்பெரிய வெற்றிகளை தனுசு ராசி நேயர்கள் கட்டாயம் காண முடியும். சிறப்பு சிறப்பு, அற்புதமா சொன்னீங்க. இவங்க வழிபடக்கூடிய வழிபாடு, இவர்கள் வழிபடக்கூடியது வல்லக்கோட்டை முருகர், அது ரொம்ப விசேஷமான ஒரு முருகர், அதை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து நல்ல பலன் வரும். குரு ஹோரையில 3 வியாழக்கிழமை குரு ஹோரையில போயிட்டு காலையில 6 to 7 வரக்கூடிய அந்த குரு ஹோரையில் 3 வியாழக்கிழமை சென்று விளக்கேற்றி வர 2 விளக்கு, நெய் விளக்கு, தாமரத்தடி பஞ்சதறி கலந்து ஏற்றி வழிபாடு செய்து வந்தாவே சகல தடங்கல்களும் நிவர்த்தியாகும். கருணாமூர்த்தி கலியுகத்தின் கண்ணக்கடகளும் முருகப்பெருமான், அவனுக்கு மீறி எதுவுமே இல்லை. அவன்கிட்ட போய் பொறுப்புட்டணும், நம்ம போய் மன கஷ்டப்பட்டு போனேன், அப்பா இல்லாம நீ தான் பொறுப்பு பார்த்து எப்படியோ ஒன்று கரை சேர்த்தீரு, என்னை வாழ வச்சிரு முருகா அப்படின்னா அவர் கட்டாயம் நல்ல பலன்களை 100% தனுசு ராசி செய்வார். அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த அவரோட அவரோட சொந்த வீடாவும் போச்சு இல்ல. ஆமா ஆமா, அதனால வந்து நற்பலங்கள் செய்யறது கடமைப்பட்டவர். ஆமா சரி, நம்ம அவரு பசங்க பிள்ளைங்களை செய்யாம யாரும் செய்ய போறோம். கண்டிப்பா கண்டிப்பா, அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில அடுத்தடுத்த ராசியில. நன்றி நன்றி.